அல்லாஹ் தஆலா இந்த நம்ம ஸலவாத்து ஓதுவதனால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்னைய சிறப்பித்து உள்ளான் 6 விஷயங்களில. 6 விஷயங்கள்ல என்னை சிறப்பிச்சிருக்கான். இந்த 6 விஷயமும் என்னுடைய உம்மத்துக்கும் உண்டுங்கிறாங்க. ஒரு நபிக்கு கொடுத்த சிறப்பு, ரசூலுக்கு கொடுத்த சிறப்பு. அத என்ன செய்றாங்க? உம்மத்துமார்களுக்கு அந்த சிறப்பு இருக்குங்கிறாங்க. முதல் சிறப்பு என்ன அவங்களுக்கு கொடுத்த சிறப்பு? பூமி முழுவதும் தொழுகும் இடமாக ஆக்கியது. நபிமார்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருப்பாங்க. அவங்க எங்கே சுத்தினாலும் அங்கேதான் அவன் தொழுகணும். இல்லைன்னா தொழுக முடியாது. ஆனா நம்ம எங்கே போனாலும் தொழுதுக்கிறலாம். ஆனா நம்ம தொழுகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. எனக்கு மனசு இதா எனக்கு சரியா பிடிக்கல அந்த இடத்துல தொழுக. அதனால தொழுக கடாயிருமே. அந்த கடாவோட மவுத்து வந்துட்டா 2 இடத்துல கலா செய்யலாம். நம்மளுக்கு சலுகையா எல்லாம் கொடுத்துருக்கான். அது மீனாவும் முஸ்தலிஃபாவும், அரபாவும் முஸ்தலிஃபாவும். அதை விட்டுட்டு மற்ற இடமெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? கலா செய்யாம இருக்கணும், முயற்சி பண்ணணும். 100க்கு 99.5% நம்ம என்ன செய்யணும்? கலா நம்மகிட்ட வரக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். இப்ப பல பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு, இப்போ ஆண்கள் வியாபாரத்துக்கு போறதுனால சுபுக்கு கொஞ்சம் எந்திரிச்சுறாங்க. பெண்கள் வந்து சுபு கலா செய்யக்கூடிய அவ்வளவு நிலை இந்த கொரோனாவுக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அப்படியே தூங்கியே பழகியாச்சு இல்லையா? அந்த தூக்கம் அப்படியே நிரந்தரமா வந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. சுபுகு இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துக்கிடுவோம். 1வது பூமி முழுவதும் தொழுகும் இடமாக ஆக்கியது. நம்மளுக்கு தொழுகை இடம் சுத்தமா இருக்கா? அந்த இடத்துல முசல்லா இல்லையா? பரவாயில்லை, ஒரு துண்டையாவது நம்ம விரிச்சுக்கிட்டு தொழுகிறலாம். அதுவும் இல்லையா? அந்த மணல்ல தொழுகிறோமா? தொழுகலாம், தப்பு இல்லை. ஆனா சுத்தமான இடம், உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும். தொழுகைக்கு உள்ள அத்தனை தகுதியும் நம்மளுக்கு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுதரலாம். அடுத்தது 2வது கனிமத்து பொருள் ஹலால் ஆக்கணும். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கனிமத்து பொருள் ஹலால் கிடையாது. இப்ப நம்மளுக்கு கனிமத்து பொருள் கிடையாது. நம்ம எந்த போர் புரிகிறோம் கனிமத்து பொருள் வர்றதுக்கு? ஆனா நம்ம குர்பானி கொடுக்குறோம் இல்லையா? அந்த கறிலாம் அப்ப அவங்களுக்கு நபிமார்களுடைய மற்ற நபிமார்களுடைய கவுமுகளுக்கெல்லாம் அந்த கறிலாம் ஹலால் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மலை மேல கொண்டு வச்சிருவாங்க, ஒரு நெருப்பு வந்து திங்கும். அப்படி இல்லையா அந்த கறி அங்கனங்கன்னு செதஞ்சு வீச்சம் எடுத்து போய் கடந்துரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு இப்ப கூட எத்தனை பேர் பிரிட்ஜில் அந்த உப்பு கண்டை இருக்குன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது என் பெயரை கூறியவுடன் என் உம்மத்துமார்களை ஸலவாத்து சொல்ல ஏவினான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நம்ம நாவல என்ன செய்யணும்? அடுத்த நொடி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். மற்ற நபிமார்களை எல்லாம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லியிருக்கான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மற்ற எல்லா நபிமார்களுக்கு இந்த அடமொழி தான் கொடுக்க சொல்லியிருக்கான். ஆனா நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அலைஹி வஸல்லம்னு சொல்ல சொல்லியிருக்கான். எப்படிப்பட்ட மகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அந்த மகத்துவமான ரசூலுடைய உம்மத்தாக நாம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்கு அதிகமாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மஜ்லிஸ்ல நிறைய போனஸ் எல்லாம் கிடைக்கும். ஸலவாத்தை அதிகமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்னு சொல்லும் போது ஜல்ல ஜலாலஹுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நபிமார்களுடைய பேர் சொல்லும் போது அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சஹாபாக்களை சொல்லும் போது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்லவர்கள் நாதாக்களை சொல்லும் போது ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவான். இதையெல்லாம் வீட்டில் உட்காந்து அனுபவிக்க முடியாது. மஜ்லிஸுக்கு வந்தாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இத்தகைய போனஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்து சொல்லக்கூடிய இடங்கள்ல ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக சொல்றாங்க, எதிரிகள் மனதில் பயத்தை தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு எதிரியை வந்து பார்க்கணும்னு நினைச்சாலே ஒரு பயம் வந்துடும், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும். இன்னைக்கு நம்மகிட்ட ஸலவாத்துக்களும் அமல்களும் குறைவதனால நம்மளுடைய மார்க்கத்துக்கு பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அடுத்த எதிரிகள் பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம இல்லையே. அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. இல்ல இப்ப எல்லாருக்குமே தெரியும், பாலஸ்தீனத்துல தண்ணி எவ்வளவு, இந்த காசாங்கிற பகுதிக்கு தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க? தண்ணி வராமது. அங்க உள்ள மக்களுக்கு எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னா, தோண்டுனா 2 அடியில தண்ணி வந்துருதான். அவங்க புழங்கிட்டு மூடி வைக்கிறாங்களாம், திருப்பி தோண்டி தண்ணி எடுக்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்கொடை எப்படி இருக்கு? எதனால அவன் நல்லா அப்படி கொடுக்குறான்? அந்த ஈமானிய உணர்வுக்கு தானே. இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்படிப்பட்ட பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நம்ம இருக்கோம். இப்லீஸ் நம்மளை பார்த்து எதிரி, அவனை பார்த்து நம்ம எதிரின்னு சொல்றோம். நம்மகிட்ட இருக்கிற நப்ஸ் தான் நம்மளுக்கு முதல் எதிரி.
வெளியில இருக்கிற எதிரியை விட வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரி மோசம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, கூடயே இருந்து குழி பறிக்கிறானே. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற அந்த நபிசத்தை நம்ம என்ன செய்யணும்? நபிச அம்மாராவ கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, அது சொல்லும் போது நம்ம கேட்காதவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது நபிமார்களின் வருகை என்னை கொண்டு முழுமையாக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் தஆலா முழுமையாக்கினா, அதுக்கு பிறகு நபியே இல்லை. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப மட்டும் இல்ல, கியாமத்து நாள் வரையிலும் அவங்க தான் நபி, அவங்க தான் ரசூல். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு கோடான கோடி மக்கள்கள் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது வார்த்தை சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பரவசம் கிடைக்குது. அந்த கலிமாவை நம்ம சொல்லும் போது நம்ம எப்படிப்பட்ட பரவசம் கிடைக்குது. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவங்க எல்லாருமே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சொர்க்கவாசின்னு இருக்காங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப நம்மளாம் யாருமா? அல்ஹம்துலில்லாஹ். அது நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேரை நான் கூப்பிடுவோம் அல்லாஹ் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்துல டக்குன்னு என்ன செஞ்சாங்க? உக்காஸ் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருந்தவங்க வேகமா எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டத்துல நான் இருப்பேனாண்டாங்க. மத்த சஹாபாக்கள் எல்லாம் 70,000 பேர் நம்ம தான் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா கேட்கணும்னு அவங்களுக்கு அந்த நேரத்துல தோணல. உக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். எந்திரிச்சு சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்க முந்திக் கொண்டீர்கள் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சஹாபி நானும் அதுல இருப்பேனாண்டாங்க. உக்காஸ் ரலியல்லாஹு தஆலா முந்தி கொண்டார்கள்டாங்க. உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லல, கிடைக்காதுன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அவங்க முந்திக்கிட்டாங்க. அவங்க முந்தி போறாங்க, நம்ம பிந்தி போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு தருவானாக. சொர்க்கங்கிறது லேசு இல்லம்மா. சொர்க்கம் எங்கேயே இல்ல, நம்ம உள்ளத்துலதான் இருக்கு. நரகம் எங்கேயே இல்ல, நம்ம உள்ளத்துலதான் இருக்கு. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம முன்னாலதான் அல்லாஹ் தந்திருக்கான். முன்னால் நம்ம பார்ப்பதெல்லாம் நல்ல காட்சிகளை கண்டமெல்லாம் சொர்க்கம் தான். நம்ம பார்க்காம முதுகுக்கு பின்னால என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, நான் திரும்பி பார்க்க முடியும், யாராவது சொன்னாதான் தெரியும். அதுதான் நரகம். அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற படிப்பினைகளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொண்டோம்டா, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையான நபித்துவத்தை என்ன செஞ்சாங்க? என்னுடைய ஆலிம் பெருந்தகைகள்கிட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொன்னாங்க. என்னுடைய வாரிசுகள்டாங்க, நபிமார்களுடைய வாரிசுகள்டாங்க. அப்ப அவர்களுடைய வாரிசாக சுமக்கக்கூடிய சில பாக்கியங்கள், அவர்களுடைய நடை உடை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சுன்னத்து, அவங்க உண்டது உடத்துனது, இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம செய்யும் போது என் புள்ள அதாவது ஒரு அடுத்த புள்ள செய்யறதை பார்த்து ஒரு நம்ம புள்ள செஞ்சுட்டா சொல்லுங்க, என் புள்ள பாரு அதை பார்த்து செய்யுதுன்னு சொல்லுவோம்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்காமே உம்மத்துகள் செய்யறாங்கன்னு நம்மளை சாட்சி சொல்லிடுவாங்க இல்லையா? ஷஃபாஅத்து செஞ்சிருவாங்க இல்லையா? முழு பேருக்கும் ஷஃபாஅத்து செஞ்சுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குள்ளேயே போவாங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நாமன்னு புரிஞ்சு கொள்ளுவோம். அடுத்தது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஆக்கியது. இப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குனதுனா, இப்ப 1,24,000 நபிமார்கள் வந்தாங்களே, அவங்கெல்லாம் அந்தந்த நபியுடைய பேரை தானே சொன்னாங்க. அந்த கவுமுகள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லலையே, லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நஸீல்லான்னு தானே சொன்னாங்க. இப்ப என்னடி இப்படி நம்ம சொல்றோமே ரசூலாக ஆக்கிதுன்னு சொல்றோமே நினைச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கங்கிற அறிவிப்பு கொடுக்கத்தான் அந்த 1,24,000 நபிமார்களும் வந்திருக்காங்க. எங்களுக்கு பின்னால முகமதுன்னு ஒரு நபி வருவாங்க, அகமதுங்கிற ஒரு நபி வருவாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஒரு பெரிய விஐபி எல்லாம் வரும்போது அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, வந்து கொண்டே இருக்கிறார்கள், இப்பதான் பிளைட் இறக்கிட்டாங்க, இப்பதான் கார்ல ஏறிட்டாங்க அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு சொல்றதுக்கு சாதாரண ஆள்லாம் காணாது அப்படின்னு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா 1 by 1 அனுப்புறான். சுப்ஹானல்லாஹ். அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க, திருப்பி வருவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லான்னு கிடையாது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவங்க சொல்லுவாங்க, நம்மள மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு நபியுடைய வாயிலிருந்து அந்த கலிமா வரக்கூடிய பாக்கியம் உள்ள உம்மத்தாக நாம இருக்கமே. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை அறிந்து செறிந்து நம்மளுடைய ஸலவாத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தூங்கி கொண்டு இருந்தாலும் நம்மளிடம் இருந்து அமல் போய்கொண்டே இருக்கு என்பதனால் ஸலவாத்து. இதுக்கு ஒரு சம்பவம். எப்பவுமே
500 செலவாத்து பழமையா தூங்க போகையில ஓதிட்டு தூங்கக்கூடியவர் ஒரு மனிதர் இருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதனால அவங்கள இறைநேசர் இருந்தாங்க. 500 தடவை 500 தடவை ஓதிட்டு தூங்க போறாங்க. இது அவங்களுடைய இது. அகல வைத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு 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 இக்கட்டான கஷ்டம். அப்ப யார்கிட்ட அவங்க எதையும் போய் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து சதக்கா பொருளோ, கஃபாரா பொருளோ, ஜக்காத்து பொருளோ அவங்களுக்கு குடுக்கவும் கூடாது. அவங்க வாங்கவும் கூடாது. இப்ப அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்ட்ட மட்டும் முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. யா அல்லாஹ் நீ தான் எனக்கு வழிவகுத்து குடுக்கணும் அப்படின்னு. இப்ப அந்த நேரத்துல அந்த 500 செலவாத்து ஓதி ஓதி எப்போதுமே இருப்பாங்க இல்லையா? அன்றைய இரவு அவங்க 500 தடவ செலவாத்து ஓதல. ஒரு வேலை நிமித்தமா போயிட்டு வந்துட்டு தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ஓதல. அந்த அந்த இரவு இவங்க என்னன்னு கனவு காண்கிறாங்கண்டா, இந்த அகல பைத்து குடும்பத்துல இருக்கிறவங்க என்னன்னு கனவு காண்கிறாங்கண்டா, இந்த மனிதர்கிட்ட போயி, இந்த இவ்வளவு பணம் எனக்கு நீங்க குடுக்கணும். தந்தாங்க அப்படின்னு கேளுங்க போய். அவங்க குடுக்கலண்டா, நீங்க சொல்லுங்க 500 செலவாத்து நீங்க ஓதலை இல்ல, அதுக்காகத்தான் இத குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னு இவங்களுக்கு சொல்லப்பட்டு இவங்க போய் கேட்க போறாங்க. போறாங்க. போய் அவங்கட்ட போய் அவர வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிறவங்க டக்குன்னு போய் பார்க்க முடியாது இல்லையா? அவ போய் சொல்லி எல்லாரையும் சொல்லி அவர் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, இந்த மாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி உங்களுடைய பெயரை சொன்னார்கள். அந்த பேர் மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. பெயரை சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என் பேரை சொன்னாங்களா? அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ஒரு பணமுடிப்ப தூக்கி கையில குடுக்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, என்ன திருப்பி சொல்லுங்கன்னா உங்க பெயரை சொன்னார்கள். திருப்பியும் சொல்றாங்க, திருப்பி ஒரு பணமுடிப்பு. 3வதாகவும் அதே மாரி குடுத்துறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த அமைச்சர் சொல்றாரு, நீங்க என்ன இப்படி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் கேட்போம். இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாரி நீங்க இன்றைய நாள் நீங்க செலவாத்த மறந்துட்டு தூங்குனதுனால, நீங்க வந்து இவ்வளவு தரணும். எனக்கு நீங்க கடன் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு செலவாத்த வளமையாக ஓதி வந்தா, அதை நினைவூட்டுறதுக்கு கூட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க இல்லையா? ரசூலை கண்டவர்கள் ரசூலை கண்டவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எத்தனை பேருக்கு தந்திருக்கான், எத்தனை பேருக்கு தரப்போறான்? எல்லாருக்கும் தரணும். எல்லாருக்கும் வாழுங்காலத்துல அல்லாஹ் தருவது கூட லேட் ஆனாலும், மரணிக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருவதனத்தை பார்த்தவர்களாக என் ரசூலே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில கலிமா ஷஹாதாவை என் ரசூல் சொல்லிக் கொடுத்து அதை உச்சரித்த வண்ணம் அல்லாஹ் தஆலா மரணத்தை தந்தருள்வானாக. அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைத்து மக்களுக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸலவாத்து ஓதுவதினால நான் கவலை என்ற வாழ்க்கையே வாழவில்லைங்கிறாங்க. இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கவலை என்ற வாழ்க்கையே நான் வாழலைங்கிறாங்க. எதுக்குமே கவலை இல்ல அவங்களுக்கு. ஸலவாத்து தான் அவங்களுக்கு மருந்தாக இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையா, எந்த ஒரு இதா என்ன செஞ்சாங்க? ஸலவாத்து ஓதுனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மள்ட்டயும் நம்ம என்ன சொல்றோம்? மனசு சரியில்ல, கதா இருக்கு, இதா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை இருந்தா தான் துனியா. பிரச்சனையே இல்லாம நம்ம இப்ப போறது எங்க? சொர்க்கத்துல தானே. மறுமையிலயும் பிரச்சனை உண்டு. கியாமத்திலயும் பிரச்சனை உண்டு. கேள்வி கணக்கிலையும் பிரச்சனை உண்டு. மீசாண்டு திராசு இங்கிட்டு போகுமா, அங்கிட்டு போகுமான்னு தெரியலையே அப்படிங்கிற தவிப்புல நிக்கையிலும் பிரச்சனை இருக்கு. சொர்க்கம்னு அல்லாஹ் அறிவிச்சு இதுதான் உன் இடம் போன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம அந்த இடத்துல போய் அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஓயும். அப்ப அப்படிப்பட்ட நேரம் வருவது வரைக்கும் நம்ம ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸலவாத்துக்களை ஸலவாத்துல 12,000 ஸலவாத்துக்கள் இருக்காம். வகைகள் ஸலவாத்தின் வகைகள் 12,000 ஸலவாத்து வகைகள் இருக்காம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸலவாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தடுத்து மனனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம ஒரு குழந்தை பிறந்துட்டு தொட்டில கிடக்குது, தரையில படுக்குது, எந்திரிக்குது, நடக்குது, அது மாற்றி மாறி வந்தா தானே முழு பெரியவன் போல நம்ம சொல்றோம். அப்ப அதே மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸலவாத்து நம்ம கையில இருந்தாலும் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமே. வருஷத்துக்கு ஒரு ஆயத்தை மனனம் செஞ்சிருந்தாலும் நம்மளுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி சுக்ரானுடைய ஆயத்து நம்மகிட்ட இருக்கணுமே. இப்ப இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதி கவலை இல்லாத உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த கவலை எனக்கு வந்ததே இல்லைன்றாங்களே, துனியாவுல மட்டும் இல்ல, கபூரிலையும் எனக்கு கிடையாது, மறுமையிலும் கிடையாது என்று நான் நம்புகிறேன்டாங்க. ஸலவாத்தை கொண்டு நான் கபூரிலையும் கவலைப்பட மாட்டேன்,
மறுமையிலே எனக்கு கவலை இருக்குன்னு நம்புறேன்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, அந்த உறுதியை நம்மளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. அடுத்தது நம்மளுக்கு ஸலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, நம்ம ஒரு முறை ஸலவாத்து நம்ம சொல்லிட்டோம்டா, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அல்லாஹ்ன்னு சொல்லும்போது என் அடியானேன்னு அவன் பதில் குடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்டா, அவன் என் அடியானேன்னு கூப்பிடுறானா. அவன் என்னன்னு கேட்கிறானா, நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரியாது. என்ன சொல்லுவான்? நான் கூப்பிட கூப்பிட அவன் செவிடனா இருக்கான். நவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் எப்படி நம்மளுக்கு தெரியுமா? அந்த நேரம் ஒரு காத்து நம்மள தொட்டுட்டு போகுமா. யா அல்லாஹ்ன்னு நம்ம இக்கட்டான நேரத்துல கூப்பிடும்போது, ஒரு காத்து வந்து நம்மள தழுவிட்டு போகுமா. அது நம்ம அல்லாஹ்ன்னு அறிஞ்சுக்கிற மாட்டோம். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நம்மளுக்கு நிகழ்வு நடக்கும். அல்லாஹ் தஆலா பூமிய அப்படித்தானே படைச்சிருக்கான். அந்த அசைவெல்லாம் புரிஞ்சு கொள்பவங்களும் ஞானியாக மாறிறாங்க. நம்மளுக்கு ஆணி கூட அடிக்க தெரியல ஒழுங்கா. ஒரு ஆள கூப்பிட்டுல அடிக்கிறோம். அப்ப எப்படி ஞானியா மாறுறது? அப்ப நம்ம சின்ன சின்ன அசைவுகள்ல ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு உணர்த்துவான். தூக்கங்கிறத ஒரு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அந்த தூக்கமும் அருட்கொடைங்கிறான். நான் கொடுக்கக்கூடிய நிஅமத்துங்கிறான். அல்லாஹ் தஆலா உடம்ப நம்மள படைச்சு முதல்ல அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு படைக்கிறது காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடல அமைச்சு சதக்கட்டியில இருந்து ரத்த கட்டியில இருந்து சதக்கட்டியாக மாறி நம்மளுக்கு உருவம் அமைக்கும் போது முதல்ல வைக்கிறது படைக்கிறது காது. காதை படைச்சிட்டு தான் அல்லாஹ் இதயத்தையே படைக்கிறான். இதயத்தை படைச்சிட்டு 3வதா எதை படைக்கிறான்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கண்களை யார் சொன்னது? மாஷா அல்லாஹ். கண்களை படைக்கிறான். கண்களை படைச்சதுக்கு பிறகுதான் மத்த உறுப்புகளை ஒண்ணு ஒண்ணா படைக்கணும். இந்த 3 உறுப்புகளையும் நம்ம நினைச்சு பார்ப்போமே. அவன் கொடுக்கிற வெகுமதி. அல்லாஹ் இந்த 3 உறுப்பையும் நம்மளுக்கு பொருத்தும் போது அல்லாஹ் ஸலவாத்துடன் பொருத்துகிறானாம். அப்ப அந்த காதை நம்ம எவ்வளவு ஸலவாத்து ஓத கேட்கணும். நம்ம ஓதி அடுத்தவங்கள கேட்க வைக்கணும். நம்ம இப்ப பார்க்கிறது ஸலவாத்துடைய புக்குகளை, குர்ஆன பார்க்கிறது எல்லாம் அந்த நேரத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நேரங்கள அசைவும். ரப்பி ரஹ்மான், இந்த கண்ணுல எவ்வளவு நிஅமத்துகளை வச்சிருக்க. அந்த கண்ணுடைய விஷயங்களை படிக்கையில அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கானா. நம்ம அறியாம தெரிஞ்சு வாழ்றோமா? அவன நன்றி குறைவாக செலுத்திக்கிட்டு இருக்கோமா? நம்ம எத்தனை முறை ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தொழுகையில சொல்லிடுவோம். தொழுகையில கணக்கு கொண்டு வரக்கூடாது. மத்த நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டு கூட அல்ஹம்துலில்லாஹி இல்லதி ஓத கூட இல்லாம அந்த அந்த சாப்பாட்டை பத்தி கமெண்ட் அடிச்சுட்டு எந்திரிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்போம்? ஏன்னா அது கூட நமக்கு அது அவசர உலகம். அல்லாஹ் நம்மள அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் வந்து என்ன செய்றான்? அவன் செய்யக்கூடிய அமல் ஸலவாத்து. அவனுக்குன்னு உள்ள அமல். அப்படி இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து அந்த ஸலவாத்தை அதிகமா ஓதுவோம். நம்ம ஒரு முறை ஸலவாத்து ஓதுனா அல்லாஹ் தஆலா 10 முறை நம்மளுக்கு அருள் புரிகிறான். அருளே புரிகிறான். 10 தேரம் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நகருவோமா நம்ம? யாராவது கூப்பிட்டு நம்மள துஆ செய்யறோம்னு கூப்பிட்டு நல்லா இருக்கும். ஒரு நேசர்கள், ஒரு தக்வாதாரிகள் கூப்பிட்டு பேசுறாங்கன்னு வைங்களேன், அவங்கள விட்டு நகல மனசு வருமா? திருப்பி அவங்களையே பார்ப்போம்ல. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அல்லாஹ் என்ன செய்றான்? 10 முறை அருள் புரிகிறான். அடுத்ததாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கொடுத்த வெகுமதிகள். துனியாவுல நம்மளுக்கு எவ்வளவு வெகுமதிகள் கொடுத்துருக்காங்க. அத்தஹியாத்த வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. குனுத்த வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. குனுத்து நம்ம வந்து குனுத்து ஓதுறதுனால நம்மளுக்கு என்ன பாக்கியம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தானே கிடைச்சிச்சு. எதிரிகள் நம்ம கிட்ட வர பயப்படுவாங்களாம். நம்ம இவ்வளவு தூரம் தைரியமா வாழ்றோம்டா, எப்படி வாழ்றோம்? அந்த குனுத்தை கொண்டு வாழ்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த வெகுமதி தானே இது. அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு ஒரு காரணமான ஒரு வழிகாட்டியை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கான் இல்லையா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸலவாத்த கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை மிஹ்ராஜ்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனையோ அருட்கொடைகள் நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம கைமாறு செலுத்துறது எதை வச்சு செலுத்தணும்? ஸலவாத்தை கொண்டுதான் நம்ம கைமாறு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு நிறைய கைமாறி எப்படி நம்ம ஸலவாத்த ஓதிதான் யார சொல்லலாம்? என்னைய மண்ணாக, மரமாக, செடியாக, கொடியாக படைக்காம மனித படைப்பாக படைச்சு ஸலவாத்து நம்ம ஓதும் போது நம்மளுடைய உள்பகுதி, வெளிப்பகுதி அனைத்தும் திக்ர் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தர்றான் இல்லையா? ஸலவாத்து ஓதுன நன்மையை அல்லாஹ் தர்றான் இல்லையா? அப்ப அந்த ஸலவாத்துடைய மகிமையை அறிஞ்சு நம்ம ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவும் அல்லாஹ்வின் நெருக்கமும் கிடைக்கிறது.
சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைச்சிட்டா என்னம்மா நம்மளுக்கு கவலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கிடைச்சிட்டா நம்மளுக்கு என்ன கவலை? அவங்க துவா கேட்டுட்டாங்கண்டா, அவங்களுடைய துவாவை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன வரலாறு. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் பதிய வைப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 36 வயசு. ஒரு நாள் அழுதுகிட்டே வர்றாங்க. 36 வயசு இளைஞர் ரோட்ல அழுதுகிட்டு வந்தா எப்படி இருக்கும்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, "ஏன் என்ன அழுகுறீங்க அபூ ஹுரைரா? எதுக்காக அழுகுறீங்க?" சொல்றாங்க, எங்க அம்மா அடிச்சுட்டாங்க என்னைய." யார் சொல்றா? வயசு என்ன? அம்மா அடிச்சுட்டாங்க. அப்ப அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "அம்மா அடிக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க?" "நான் குனிஞ்சு வாங்கினேன் யா ரசூலல்லாஹ்." அம்மா அடிக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்க? இவங்க என்ன சொல்றாங்க? "நான் குனிஞ்சு வாங்கினேன் யா ரசூலல்லாஹ்." இப்ப 6 வயசு புள்ளைய தொட முடியுதா? எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச புள்ள மாஷா அல்லாஹ், அந்த புள்ள சொல்றான், "அம்மா கோவமா இருக்கல என்ன அடிக்காதீங்கம்மா." அந்த புள்ள சொல்லும் போதே அந்த கோபம் போயிடும். அந்த தாய்க்கு என்னதே இருக்குது, அம்மா கோவமா இருக்கல தானே அம்மா அடிப்பா. அது என்ன சொல்லுது, கோவமா இருக்கல என்ன அடிக்காதீங்கம்மா. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்ப அவ அம்மாளுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது அவ அம்மாளுக்கு எப்படி இருக்கும்? அவ என்ன சொல்றா, இப்படி சொல்லி சொல்லி நீ சமாளிக்காத அப்படின்னு, நீ கோவப்படுறது மாதிரி நீ தானே நடக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறா. அந்த 6 வயசு 7 வயசு பிள்ளைகளை கூட இப்படி சமாளிக்க முடியுது. இவங்க என்ன சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் வந்து குனிஞ்சு வாங்கினேன் யார சொல்லலாம். இப்ப கேட்குறாங்க, அடிச்சது எதுக்கு? 3வதா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், அடிச்சது எதுக்கு? உங்களை விட்டு நான் வந்துடணும்னு அடிச்சாங்க யார சொல்லலாம். உங்களை விட்டுட்டு, ஏன்னா அவங்க அம்மாட்ட ஈமான் வரல. இப்ப ஈமான் கொண்டுட்டாங்க. இப்ப உங்கள்ட்ட தானே கிடக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க, நீ அவங்கள விட்டு வந்துருங்க. உங்களை விட்டுட்டு வந்துடணும்னு அடிக்கிறாங்க யார சொல்லலாம். இப்ப என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைராவே, உனக்கு அம்மா வேணுமா? நபி வேணுமா? தாய் வேணுமா? நீ முடிவு பண்ணு. அதுக்கு ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு வேணும். நீங்க தான் எனக்கு வேணும் யா ரசூலல்லாஹ்ன்ட்டாங்க. தொழுகையுடைய நேரம் ரசூலுல்லாஹ் தொழுக போயிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தொழுதுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய துண்ட பிடிச்சுறாங்க. என்ன அபூ ஹுரைரா? எனக்கு நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ். என் தாய்க்கு நான் வேணும் யா ரசூலல்லாஹ். எனக்கு நீங்க வேணும். என் தாய்க்கு நான் வேணும். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒரு துவா கேட்டுட்டீங்கண்டா, என் தாய் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க யா ரசூலல்லாஹ். ஒரு துவா கேட்டுருங்க யா ரசூலல்லாஹ். எனக்கு ஒரு துவா போதும் யா ரசூலல்லாஹ். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரமேந்தி, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 முறை சொல்றாங்க. ஆனா 3 முறையும் அவங்க நின்று கேட்கல. ஒரு முறை கேட்ட உடனேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேகமா போறாங்க தாயார்ட்ட. இவங்க வீட்டுக்கு போறதுக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அரிஷ தொட்டுருச்சு. இப்ப போய் கதவை தட்டுறாங்க. அம்மா உள்ள இருந்து வெளியே வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க, மகனுக்கு சலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே என்னை ரசூலிடம் கூட்டிட்டு போ, நான் ஈமான் கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரம் ஏந்திட்டா அல்லாஹ்வுடைய அரிஷின் கதவு திறக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும்டா, ஸலவாத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெருக்கத்தை நம்ம கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஸலவாத்தை கொண்டு இனி அடுத்து என்ன கிடைக்குது தெரியுமா? மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நம்ம அமர்ந்திருப்போமா? சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய அருகாமையில, அவங்களுடைய அருகாமையில நம்ம போய் உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா? என்ன தகுதி இருக்கு நம்மளுக்கு? அவங்க சொன்ன கட்டளைகள் படி வாழ்ந்தோமா? அவங்க சொன்னபடி நம்ம செஞ்சோமா? எப்படி எப்படி வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க? அந்த வாழ்க்கையில ஒரு கடுகளவாவது நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோமா? ஆனா அவங்க எண்ணத்தை சுமந்து இருக்கோம். ஒவ்வொரு நேரமும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கண்ணை நேசிக்காதவங்க யாரும் கிடையாது. அதனால தான் கண்மணின்னு அதை சொல்ல வச்சிருக்கோம். கண்ணை நேசிக்காதவங்க யாராவது இருக்குமா? அப்படிப்பட்ட உகந்த கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த தினம் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வசந்தமே வருகண்டு, வசந்தத்துடைய மாதம் நம்மகிட்ட வருது. ஸலவாத்துக்கெல்லாம் மகுடமாக இந்த மாதத்துல நம்ம அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடியவர்களாக, முக்கியமா வெள்ளிக்கிழமை இரவு, இப்ப அசரு வந்துட்டாலே ஸலவாத்துடைய நேரங்கள் நமக்கு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஸலவாத்தை ஓதி தான் அசரையே சந்திச்சிருக்கோம்.
அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்கே ஓதுன செலவாத்து 25,000 எண்ணிக்கை, நம்ம போட்ட எண்ணிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஒரு செலவாத்துக்கு 10 விதம்னு சொன்னா நம்ம 25,000த்துக்கு எத்தனை விதம் நீங்களும் கணக்கு போட்டுக்குங்க. 2.5 லட்சத்துக்கு மேல வருது நன்மைன்னு நம்ம கணக்கு, நம்ம போடுற டோட்டல் கணக்குல. இதுல நம்ம தூங்கிக்கிட்டே ஓதுனதுலாம் நிறைய இருக்கு. வசதியில ஓதுனது, வேகமா ஓதுனது. ஆனா வேகம் கிடையாது நம்மகிட்ட அல்ஹம்துலில்லாஹ். இந்த செலவாத்து ஓதையெல்லாம் வேகம் கிடையாது, அமைதியாக தான் ஓதுறோம். ஆனா கொஞ்சம் அசட்டையா ஓதுறோம். அல்ல நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அப்ப அந்த அடிப்படையில இந்த செலவாத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குறைஞ்சது நம்ம 1000 செலவாத்துக்கள் ஓதக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறணும். இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவுக்கு வந்துறேன். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது 10 முறை ஒரு மனிதர் செலவாத்தை சொன்னார், அவர்கள் மரண நேரத்தில் உங்களை காணக்கூடிய பாக்கியத்திற்கு அல்லாஹ்விடம் கரமேந்தி துஆ கேட்டுக் கொண்டிருப்பேன்டாங்க. 10 முறை செலவாத்து ஓதுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இப்ப அவங்க சந்தோஷத்தை பார்த்தா அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, ரிஸ்கின் அதிபதி, ரிஸ்குடைய அத்தனை மொத்தமும் அவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கு. அல்லாஹ் கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்க கொடுக்கணும் நம்மளுக்கு. அவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்களா, ரப்புல் ஆலமீனே, உனக்கு இந்த ரிஸ்க்கு கொடுக்கக்கூடிய தகுதி இந்த மனிதனுக்கு இல்லையே, நீ கொடுக்க சொல்றீங்க. ரிஸ்க்குனா உணவு மட்டும் நினைச்சிடாதீங்க, எல்லாமே கல்வியில இருந்து எல்லாமே. அந்த தகுதி இந்த மனிதனுக்கு இல்லையே, நீங்க கொடுங்க, அந்த தகுதியை நான் கொடுத்துருவேன் பண்ணாங்க. அப்படிப்பட்ட மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, யார சொல்லல 10 முறை உங்க மேல செலவாத்து ஓதிட்டாங்கண்டா, 10 முறை செலவாங்க. அவங்களுக்கு இங்கேயும் வறுமையில் அகப்பட மாட்டாங்க, மறுமையிலும் வறுமையில் அகப்பட மாட்டாங்க. வறுமையில் என்னமா நம்மளுக்கு வறுமை வரப்போகுது? யாராவது சொல்லுங்க. மறுமையில் உள்ள வறுமை என்ன? அமல் இல்லாத நிலையில போய் நிற்பது வறுமை. அதுதானே, காசு பணத்தை மூட்டையை கொட்டிட்டு போக முடியலையேன்னு அந்த வறுமையா? அங்கே வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏடிஎம் கார்டுலாம் அங்கே வந்து உதவாது. அப்ப நம்ம அந்த என்ன சொல்றாங்க, வறுமை இங்கேயும் வராது அங்கேயும் வராது அப்படின்னா என்ன? அங்கே வந்து எந்த விதமான சங்கடமும் இருக்காது. அப்படி இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம வேகமா சொல்றதுனால முடிச்சுக்கிறோம். அடுத்தது என்ன செஞ்சாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை பார்த்தா அல்லாஹ் ரசூல்ல சந்தோஷப்படவும் அடுத்து அவங்கள அனுப்புறான். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூறு ஊதக்கூடிய அந்த குழலோசையை வச்சுக்கிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் எப்ப சொல்லுவானா அப்ப நான் ஊத போறேன். அவங்க அப்படி அந்த நிலையில இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரே அமல் செலவாத்து. அவங்க அதிகமா ஓதக்கூடிய அல்லாஹ்வின் திருநாமம் யா ஹன்னான் யா மன்னான். யாரு? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அது செலவாத்து. இப்போ அந்த அவங்க வந்து சொல்றாங்க, யாரை சொல்லலாம், உங்களுடைய உம்மத்துமார்கள் உங்கள் மேல் 10 தடவை செலவாத்து சொல்லிட்டாங்கண்டா. அவங்க என்ன சொல்றாங்க, சூறு ஊதி அவங்க எந்திரிக்கும் போது அது வரைக்கும் எந்திரிச்சு அல்லாவை சந்திச்சு அல்லாவின் நெருக்கத்தை பெறுவது வரைக்கும் யா அல்லாஹ் அவர் எந்த இடத்துலையும் பிடிச்சிடாதுன்னு நான் கேட்பேன். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள்! இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மகிழ்ச்சி உம்மத்துக்குள்ள கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு மகிழ்ச்சி படாம இருப்பாங்களா? அடுத்து 4வதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மேல 10 செலவாத்து உங்களுடைய உம்மத்துகள் ஓதிட்டாங்கண்டா, நான் அவர்களுடைய ரூஹை மிக மிக லேசாக எடுக்கும் போது உங்களை பார்க்கிறதற்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன். பெருங்கொண்ட மலக்குமார்கள் 4 பேரும் 40 செலவாத்து ஓதுவதனால நம்மளுடைய தரஜாக்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசிச்சு இது கிடைக்குமே, அது கிடைக்குமேன்னு இல்லாம, ஏன் ரசூல் மேல நான் செலவாத்து ஓதுறேன், சலாம் கூறுறேங்கிற அந்த உறுதியோட, உள்ள அச்சத்தோட, உள் பயத்தோட நம்ம இன்ஷா அல்லாஹ் செலவாத்தை ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வரானாக. பிறை 1 இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை பிறையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால். சூரா முஹம்மதை ஓதுவோம். சூரா முஹம்மது எல்லாருக்கும் சின்ன பெரிய சூறா கிடையாது, குறிப்பிட்ட சூறா தான். அந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஓதி செலவாத்துக்களை, எண்ணிலடங்காத செலவாத்துக்களை ஓதுவோம். நான் திரும்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன், அமல்கள் குரூப்பில் தான் போன வருஷம் 100 கோடி செலவாத்துல பாதி நம்மகிட்ட இருந்தால் போச்சு, நம்ம குரூப்பு தான் போச்சு.
அல்ஹம்துலில்லாஹ். அந்த அங்கே இருந்து கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஆலிம் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க, உங்களுடைய இதுதாம்மா நிறையா வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் முழுமையே நம்மட்ட இருந்து போயிடணுங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள ஸலவாத்துக்களை அதிக அதிகமாக ஓதுவோம். நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும், ரசூலின் முஹப்பத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஸலவாத்துக்களை வல்ல ரஹ்மான் நம் நாவிலிருந்து வருவதற்கு அருள் புரிவானாக. ஸலவாத்து ஓதின நாவில் பொய்கள் பேசாமல், புறங்கள் பேசாமல், கோள்கள் சொல்லாமல், தவறுகள் செய்யாமல் நம்மளுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்தி பிறருக்கு உதவக்கூடிய நல் வார்த்தைகளை பேசி நம்மளுடைய வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கி செழிப்பாக்கி தருவானாக என்ற துஆவோட இந்த மஜ்லிஸை நிறைவு செய்வோம். வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஸ்ரகல் பத்ரு அலைனா அகபர் மின்ல் ஃபுதுல நரூசினா ஹத்துயா வஜா சுரூரி அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூரி அன்த இன்சிருன் வவாரி அன்த மிஸ்பாஉ சுதூரி யா ஹபீபி யா முஹம்மத் யா அருசல் ஹாபிகைனி யா முஹய்யித் யா முமஜ்ஜத் யா இமாமல் கிப்லத்தைனி மர்ஹா வஜ்ஹக யஸ்ஹர் யா கரீமல் வாலிதைனி ஹவுலக ஸபில்